திருச்சிற்றம்பலம். ஆரூரா ஆதிரையன் சேனலின் ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் அடியார் பெருமக்களுக்கும் என் இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் கும்பத்திலே இருக்கின்ற நீரை பிம்பத்திலே ஊற்றிய பிறகு அங்கு தெய்வ சக்தி வந்து விடுகின்றது. மூலவரை பற்றி அறிந்து கொண்டோம். அப்படிப்பட்ட மூலவர் இருக்கும்போது உற்சவர் எதற்காக என்பதையும் போன பதிவுகளில் அறிந்து கொண்டோம். அது மாத்திரமல்ல, சுவாமி இருக்கின்ற இடத்திற்கு போய் எல்லோரும் வழிபடுகிறோம். ஆனால் சுவாமியே திருத்தருவாக வீதியுலா வருகின்றாரே, அது ஏன்? வாருங்கள் பார்ப்போம். ஆலயத்திற்கு சென்று வழிபடாத நிலையில் சில வீடுகளில் ஜனனம் நிகழ்ந்திருக்கும், சில வீடுகளில் மரணம் நிகழ்ந்திருக்கும், சில நேரங்களில் சென்று வழிபட முடியாத நிலை இருக்கும், இன்னும் நடந்து போக முடியாத வயோதிகர்கள் இருப்பார்கள், நோயாளிகள் இருப்பார்கள். அப்படி இருக்கும்போது பகவான் வெளியே வந்து காட்சி கொடுக்கின்றார். எந்த நிலையிலும் வெளியில் வந்து காட்சி கொடுக்கின்ற மூர்த்தியை எல்லோரும் வணங்கலாம். ஆகவே சமஸ்தமான ஜீவராசிகளுக்கும் கருணை பாலிக்கும் பொருட்டு எம் பெருமான் திருவீதியிலே எழுந்தருளுகின்றார். சுவாமிக்கு நகைகளை அணிவித்து அழகு பார்க்கின்றோமே, ஏன் இப்படி நகைகளை சாத்துவது? வெறும் அழகுணர்ச்சிக்காக மட்டுமா, அல்லது வேறு ஏதேனும் காரணங்கள் உண்டா என்பதையும் இந்த பதிவில் காணலாம். பழங்காலத்து மன்னர்கள் தாங்களும் தங்கள் மனைவிமார்களும் அணிந்திருந்த நவரத்ன அணிகலன்களை பொது உடைமையாக செய்தார்கள். தனியுடைமை என்றைக்கும் அழிந்து போகும், பொது உடைமை என்றைக்கும் நிலைத்து நிற்கும். நலச்சக்கரவர்த்தி தான் அணிந்திருந்த பச்சையை மூகாம்பிகைக்கு அணிவித்து அழகு பார்த்திருக்கிறார். நலச்சக்கரவர்த்தி என்று தேவநாகிரி லிபியில் எழுதியுள்ளது. நலச்சக்கரவர்த்தி எந்த காலத்தில் வாழ்ந்தானோ அவன் இன்று இல்லை. ஆனால் அவன் இட்ட அணிகலன்கள் இன்னும் இருக்கின்றனவே. ஆகவே மன்னர்கள் தமக்கு சொந்தமாயிருந்த தனி உடைமையை பொது உடைமையாக செய்தவைகள்தான் அணிகலன்கள். ஒருவன் தன் மனைவி அணிகலன்களை அணிந்திருந்தால் ஒருவரும் பார்க்க இசைய மாட்டான். இறைவிக்கு அணிவித்திருந்தால் யாரும் கண்டு மகிழலாம் அல்லவா? திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை மற்றொரு பதிவில் இணையலாம். எம் பெருமானின் அருள் உங்கள் வாழ்வில் பரிபூரணமாக நிறைந்து நிற்கட்டும். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும். ஆனந்தமாய் இருப்போம் நண்பர்களே.